ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு இனிப்பு பூந்தி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தீபாவளி கூட வருது. நீங்கள் தீபாவளி பலகாரத்துக்கு இந்த இனிப்பு பூந்தி செஞ்சு எல்லாத்துக்கும் பகிரலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தா, கடலை மாவு நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பில். இது 50 கிராம். நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் 50 கிராம் கடலை மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப் அளவு ஜீனி எடுத்துக்கோங்க. எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளவு ஜீனி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாகு காய்ச்சி தான் நம்ம செய்வோம். ஸோ அதுக்கு வந்து தண்ணி தேவை, நெய் தேவை. நெய் வந்து ஒரு 3 to 4 டீஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு வந்து முந்திரி பருப்பு, திராட்சை தேவை. எலுமிச்சம்பழம் நான் வந்து பாகு காய்ச்சும் போது நான் ஊற்றுவேன். எதுக்கு அப்படின்னா, பாகு கெட்டியாக போகாமல் தண்ணியாக இருக்கிறதுக்காக நான் எலுமிச்சம்பழம் ஊற்றுவேன். இந்த கரண்டி தேவை எதுக்குன்னா, இதில் தான் பூந்தி வந்து நான் இதில் மாவு போடுவேன். அப்போ தான் பூந்தி வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப ரவுண்ட் ரவுண்டாக விழுந்து நமக்கு பூந்தி கிடைக்கும். அதுக்காக இது மாதிரி கரண்டி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, வானிலையில் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அது வந்து ஹீட் ஆகட்டும். இதுக்கடையில் நம்ம மாவு வந்து கரைச்சிக்கலாம். மாவு வந்து ரொம்ப பார்த்து பக்குவமாக பதமாக கரைக்கணும். கடலை மாவு கட்டி விடாமல் கரைக்கணும். இப்போ நான் வச்சுருக்க மாவு அதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேருங்க. மாவு வந்து கட்டி விடாமல் உங்கள் கையிலையோ இல்லை கரண்டியிலையோ அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதே மாதிரி கட்டி விடவே கூடாது. கட்டி விட்டால் நமக்கு பூந்தி கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா கட்டி விடாமல் மாவை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா கரைச்சிக்கிறதுலாம் இருக்குது. இது தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும். இட்லி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காமல் தோசை மாவு பக்குவத்தில் மாவு அழகாக இங்கே பாருங்கள் இதே மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் கட்டி இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து அடுப்பு காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். அதாவது வானிலை அடுப்பில் வச்சோம். நான் இப்போ வந்து இது கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்க்குறேன். எதுக்கு அப்படின்னா, கலருக்காக. கலர் பூந்தி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக குழந்தைங்கள்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு வானிலை வந்து ஹீட் ஆகிருச்சு. நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா கொதி வரட்டும். ஆயில் வந்து நல்லா கொதிக்கணும். அதே சமயம் வந்து நம்ம சிம்லையும் வச்சு பண்ணக்கூடாது, ஃபுல்லாகவும் வச்சு பண்ணக்கூடாது. பூந்தி வந்து கருகி போயிடும். மீடியமாக தான் வச்சுக்கணும். ஆயில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியமாக மாற்றிடுங்க. ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுருங்க. இப்போ ஆயில் வந்து கொதி வரட்டும். இப்போ அந்த அந்த கரண்டியை வந்து தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மாவை வந்து இதில் இது பண்ணி இங்கே பாருங்கள், நான் ஊற்றுற மாதிரியே ஊற்றி நல்லா இது பண்ணுங்கள். அதில் வந்து அழகாக அந்த ஓட்டைக்குள்ளே வந்து நமக்கு வந்து பூந்தி விழும். பூந்தி விழுந்ததும் கரண்டி வச்சு ஃப்ரை பண்ணி அதை எடுத்துருங்க. இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. அதே சமயம் ஃப்ரை ஆகாமையும் இருக்கக்கூடாது. மீடியமாக நடுத்தரமாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப டீப் ஃப்ரைக்கு போனீங்க அப்படின்னா கல்லுக்கெல்லாம் மாறிடும். இது மாதிரி நடுத்தர பக்குவத்தில் அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நமக்கு பூந்தி கிடச்சிருச்சு. இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சதோட இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, அடுத்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். வேறு ஒரு வானலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சு இப்போ அதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து திராட்சை முந்திரியை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். நான் வந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ வந்து திராட்சையும் முந்திரியும் தாளித்து நான் ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிறேன். அதை தாளித்து நம்ம பூந்தியில் போட்டு சாப்பிட்டா ஒரு சுவையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ அதையும் நான் தாளித்து எடுத்துக்கிட்டேன். அது தனியாக ஒரு கிணத்துல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாகு காய்ச்சிடலாம். பாகு வந்து நான் சொன்னேன், எவ்வளோ கடலை மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த எடுத்துருக்க ஜீனியை வந்து போட்டு பாகு காய்ச்சிருங்க. பாகு ரொம்ப கெட்டியாகவும் போயிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு கம்பி பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ பாகு காய்ச்சினதோட பாவு காய்ச்சி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் குப்பை எதுவும் தான் வந்துடும். இப்போ வந்து நான் எலுமிச்சம்பழம் ட்ராப் சேர்க்குறேன். எலுமிச்சம்பழம் ட்ராப் நான் சொன்னேன் ஏற்கனவே, கெட்டியாக போகாமல் இருக்கும். கெட்டியாக போகாமல் நமக்கு தண்ணியாக அழகாகவே இருக்கும், பாகு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கிடையில் அந்த பூந்தியில் வந்து நம்ம தாளித்த முந்திரி பருப்பு திராட்சையை போட்டுடலாம். இப்போ வந்துட்டு காய்ச்சின பாகு வந்து நமக்கு கிடச்சிருச்சு, அதையுமே சேர்த்து போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு அதிலே வச்சுருங்க. அதிலே வச்சு நல்லா ஜீரா வந்து ஃபுல்லாக இறங்கிடும். ஜீரா ஃபுல்லாக இறங்கி நமக்கு செட் ஆயிரும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஜீரா வந்து நல்லா அதில் படியணும். ஸோ செட் ஆயிரும். அப்படியே வச்சுருங்க. இப்போ நமக்கு வந்து சூப்பரான சுவையான நமக்கு ஸ்வீட் பூந்தி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், தீபாவளிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.